நாம் கைக்கொள்ள வேண்டிய கற்பனைகள். One thing that we have the commandments that we need to keep. இரண்டாவது, secondly, இந்த யுத்தத்துல நம்மை எதிர்க்கிற வல்லமைகள் நம்மை விட பலத்த வல்லமைகள் இருக்கிறபடினால் நாம் ஈஸியாக காயப்படலாம், தோல்வி அடையலாம், பின்வாங்கலாம், சோர்ந்து போகலாம். So because all the powers that resist against us, they are more powerful than us, and because of that we might get hurt, and we might meet all our failures, and we might also get discouraged. அப்படிப்பட்ட நேரத்தில் இதே பைபிளில் விசுவாசிக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை தேவன் தருகிறார். In that time, in that instance, there are so many promises in that same Bible, so that we might claim that promises. ரெண்டு காரியங்கள். There are two things. கீழ்ப்படிய வேண்டியதான கட்டளைகள், இரண்டாவது விசுவாசிக்க வேண்டிய வாக்குத்தத்தங்கள். Firstly, the commandments that we need to obey, and secondly, the promises that we have to claim by faith. இப்பொழுது எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோமாக. So now let us come back to Hebrews chapter 3. இங்கே கீழ்ப்படிதலை பற்றி, விசுவாசத்தை பற்றி இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். We read in this chapter both about obedience as well as the faith. 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசியுங்கள். Let's read verse 7 and 8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டால் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அதன் அர்த்தம் உடனே கீழ்ப்படிங்க, இன்றைக்கு கீழ்ப்படிங்க. Today if you will hear his voice, harden not your hearts. The meaning is, if you happen to hear his voice, immediately, even today, obey to him. 3 முறை அவர் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில், அதற்கு பிறகு 13ஆம் வசனத்தில், அதற்கு பிறகு 15ஆம் வசனத்தில் இன்றைக்கு. அதன் அர்த்தம் தாமதம் பண்ணாதே, உடனே கீழ்ப்படி. And he says in 3 times, 7, 11 and 15, he says today, the meaning is you should not procrastinate. ஒரு இடத்தில் ஒரு சின்ன பையன் விளையாடி கொண்டிருந்தான் ஒரு புதர் பக்கத்தில். And at one place a little boy was playing. திடீரென்று அப்பா வீட்டிலிருந்து கூப்பிட்டார். And while he was playing behind the bush, suddenly his father called to him. ஏய் அப்படியே நில்லு. He said, stop there. அப்படியே நின்று விட்டான். And he stopped there. இப்போது எழும்பி நில்லு. He said, stand up. இப்போ இடது பக்கம் போ. Turn to the left. வலது பக்கம் போ. Turn to the right. இப்போ குனிஞ்சு மெதுவா முன்னாடி வா. You stoop down and come forward slowly. அப்பா சொல்ல உடனே கீழ்ப்படிஞ்சான். And as the father instructed the son, he implicitly obeyed. முன்னாடி கொஞ்ச தூரம் வந்த பிறகு அப்பா சொன்னார், பின்னாடி பாரு. And after he came come forward, he said to the son, look behind. அந்த புதர்ல ஒரு பாம்பு நின்னுட்டு இருந்தது. And in that bush there was a snake. அப்போ இவன் வந்து எதுக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தா அதுக்குள்ள கொத்தி இருக்கும். And if at all he had not obeyed and he had asked questions, why and why, what is this, immediately that serpent would have stuck him. இன்றைக்கு கீழ்ப்படி, தாமதம் பண்ணாதே. So likewise the Lord says, even today obey. அப்போ உடனே நாம் சில காரியங்களை செய்யாவிட்டால் அதுக்கப்புறம் அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த வேகம், அந்த கீழ்ப்படிதல், அந்த ஆண்டவர் பேசின வார்த்தை நம்முடைய நினைவிலிருந்து வாடி போய்விடும், கீழ்ப்படிய வேண்டிய சிந்தையும் போய்விடும். And if we do not obey instantly to all the words that the Lord is speaking, then we will lose all that mind, and everything it will fade away from our mind, so that we do not obey. நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன் என்று நினைக்கிறேன். I think that I have already said this. ஒரு வீட்டுல ஒரு தரிசனத்தை கண்டார்கள். In one house they had a சொப்பனத்தில் டிவி மேல ஒரு பெரிய பச்சை பாம்பு நிக்குது. And in one of the dreams they saw on the top of a television there was a great snake. அப்ப உடனே அந்த எழும்பின உடனே நம்ம டிவி எடுத்து போடணும் என்று சொன்னார். And immediately when they woke up they said we should remove this TV from our house. அப்ப அவங்க அது என்ன ரேட்டுக்கு விக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள 4-5 நாள் ஆகிவிட்டது. And while they were just thinking to what price we can sell it, to whom can we give it, it almost took 5 days. ஆனால் இப்பொழுது அந்த சொப்பனத்தை கண்டு 5 வருஷம் ஆகுது, டிவி அதே வீட்ல தான் இருக்கு. But now after they saw the dream, it has been 5 years, but still the TV is there. அதுபோல கர்த்தர் சொன்னால் உடனே கீழ்ப்படியணும், இல்லை என்றால் பிசாசு குறுக்கிடுவான். So when the Lord speaks to us, we should obey immediately. If that not so, then the devil might deceive us. ஆகையால் இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்,
கர்த்தர் உங்களுடைய செவிகளை திறப்பார் என்றால் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் இன்றைக்கே செவி கொடுங்கள், கடினப்படுத்தாதீர்கள். So in these verses the Lord says, if you happen to hear the voice of the Lord, open your ears, and even today do not harden your hearts, obey. இரண்டாவது, Secondly, 11ஆம் வசனம் வாசிங்க. when you read verse 11, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். என்னுடைய இளைப்பாறுதல், அதுதான் கானான் தேசம், இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அவருடைய கோபத்தில் ஆணையிட்டார். and he said, I swear in my wrath, they shall not enter my rest, that is the land of Canaan. நல்லா கவனியுங்க, Consider it carefully. கண்டிப்பா உன்னை கொண்டு போவேன் பைபிள்ல ப்ராமிஸ் இருக்கு, கண்டிப்பா உன்னை கொண்டு போக மாட்டேன் என்று ப்ராமிஸ் இருக்கு. Both the promises are there. Surely I will take you there, and also surely I will not take you there. இரண்டாவது தீமையான ப்ராமிஸ் தான், நான் கோவத்துல சொல்ற ப்ராமிஸா சொல்றேன், நீங்க போக மாட்டீங்க பரலோகத்துக்கு, ஆண்டவரே சொல்ற. அதுக்கப்புறம் யார்கிட்ட ஜெபிக்க முடியும்? And the second thing is so tight, it says, surely I will not, promisely says, I will not take you to heaven. If that be so, to whom can we pray? 18ஆம் வசனம் வாசிங்க. Read verse 18. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? அடுத்த வசனம், ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவிசுவாசத்தினாலே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று, கீழ்ப்படியாமையினாலே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. And because of their unbelief they were not able to enter in, and also because they did not obey, they were not able to enter in. இந்த இரண்டு காரியங்கள் தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். And these two things only God expects from us. கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். We need to obey and we need to believe. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார் என்றால், ராத்திரியில் ஒரு சொப்பனத்தின் மூலமா பேசுவார் என்றால், அடுத்த நாளே அதற்கேற்ற பிரதிஷ்டைகளை ஸ்டெப் எடுக்க வேண்டும். If at all God would speak to us through the sermon, or even tonight if he speaks to us through a dream, we should, the next day itself, we need to make consecrations pertaining to that. கொஞ்சம் தாமதம் செய்தால் பின்மாற்றம் வரும். Even if we delay a little, then there will be backslide. அடுத்தது, Nextly, இந்த விசுவாசிக்கிற காரியத்துல, in the terms of believing, நாம் போகிற இந்த பாதையில, மோட்ச பயணத்தில், in the way of this pilgrim, in the way of the heaven, நாம் போகிறதான இந்த இடமானது சத்துருக்கள் நிரம்பிய இடம். the way that we are going, it is all filled with all our enemies. நாம் சந்திக்கிற சத்துருக்கள் மற்ற கிறிஸ்தவர்கள் சந்திக்காத சத்துருக்கள். And the enemies that we are going to encounter, they are not the enemies that are not met by the other Christians. அப்போ நாம் அதிகமாக விசுவாசத்தை அந்த நேரத்தில் பழக வேண்டும், பயப்படக்கூடாது. So in that time we need to exercise our faith more. We should not fear. சூழ்நிலைகள் விபரீதமா இருக்கும்போது, சோர்வடைய செய்ய பயமுறுத்தக்கூடிய சூழல்களா இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை விசுவாசிக்க பழக வேண்டும். When all the situations are contrary to us, they are unfavorable to us, we need to exercise ourselves in believing the promises of God that he has given. இந்த தேவன் பைபிளில் எழுதி இருக்கிறதான கட்டளைகள், நாம் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகள், விசுவாசிக்க வேண்டிய வாக்குத்தத்தங்களை பற்றி, அதை நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் சில காரியங்களை இப்போது முடிவாக சொல்ல விரும்புகிறேன். I need to finally say all these things, that all the promises that God has given, how we should obey and how we should claim that. இப்பொழுது மறுபடியுமாக மூல வசனத்தை, முதலாவது வசனத்தை வாசிப்போம். So once again let us read the key verse. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நமக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For us a name is given, பரிசுத்த சகோதரரே. we are holy brethren. பிரதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் சேர்த்து சகோதரரே என்று அழைக்கப்படுகிறோம். It joins both all the sisters and brothers saying holy brethren. பரிசுத்த சகோதரர் என்று அழைக்கப்படுகிறோம். We are called holy brethren. அப்போ நாம் எல்லாரும் ஒரு பரிசுத்த உறவினால் கட்டப்பட்டிருக்கிறோம். So we are all united with a holy relationship. அந்த பரிசுத்த கட்டு நிமித்தம் நாம் எல்லாரும் ஒன்றாக மோட்சத்துக்கு, புதிய எருசலேமுக்கு, ஜெயாளிகளுடைய இடத்திற்கு, சிங்காசனத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். With that holy binding, we all together, we are going to that holy that place, New Jerusalem, and to the throne. பரம அழைப்பின் பங்காளிகளே, he says partakers of the heavenly calling. நாம் எல்லாரும்
பரம அழைப்பு பெற்றவர்கள். நாம் இங்கே வந்தது ஆண்டு நம்முடைய வியாதிகளை சுகமாக்க, அதெல்லாம் யெகோவா பார்த்துக் கொள்வார். நம்முடைய அழைப்பு அங்கே போக வேண்டும், சிங்காசனத்துக்கு போக வேண்டும். We all come, it is not only for God healing our sickness and disease. These are all Jehovah Jireh will take care. But our calling is that we might, have a heavenly calling that we should inherit the throne. அந்த சிங்காசனத்துக்கு புதிய எருசலேமுக்கு சீயோனுக்கு போகிறோம் என்று மறந்து விட்டு நாம் இங்கு உட்கார்ந்தால் தானா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வேகம் குறைந்து விடும். And if at all, if we forget that we have been called to inherit that heavenly throne, Zion and New Jerusalem, and if we forget that and we sit here, we will be deceived. 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒலிம்பிக்ஸ் போட்டி நடக்கிறது. And once in 4 years we have the Olympics. அதுல இந்த ஓட்ட வீரர்கள் அவர்கள் அந்த 4 வருஷத்தின் முடிவில் ஒரு 10 செகண்ட் தான் ஓடுவார்கள். அந்த 10 செகண்டுக்கு 4 வருஷம் பிராக்டீஸ் பண்ணுவாங்க. And all the athletes that compete in these competitions, and for 4 years they will run only for 10 seconds, and at the end of 10 seconds if at all they should receive that medal, they have to strive for all these 4 years. அதாவது 4 வருஷம் அல்ல, சிறு பிராயத்திலிருந்தே இதை மனதில் வைத்து நான் ஜெயிக்க வேண்டும் என்று அவருடைய சரீரத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். And not only for all these 4 years, right from their childhood they will have this aim to get somehow get the victory, and they bring all their body into subjection and bring into control so that somehow they might attain the goal. ஒருவேளை ஒரு வருஷத்தில் அவர்கள் தோற்று போனாலும் 4 வருஷம் கழித்து அடுத்த போட்டி இருக்கிறது, அதில் பங்கெடுக்கலாம். Perhaps if at all they lose and that goal in that 4 years, they have to go the next 4 years. நமக்கு ஒரே ரேஸ் தான். But we have only one race. அது ஜெயிக்காவிட்டால் அடுத்த 4 வருஷம் பொறுத்து இன்னொரு ரேஸ் இருக்கு, அது குறைவான இருக்கு, 3.5 வருஷம் பொறுத்து. And the next race, if at all, if we think, then it is only the tribulation period, that is 3.5 years. அது first race கிடையாது, அது அடுத்த group தான், அதுக்கு இன்னொரு இடம் தான் கிடைக்கும். That is not the first race, it belongs to the other group. ஆகையால் நாம் பரிசுத்த சகோதரர்கள் பரம அழைப்பின் பங்காளிகள் என்று அறிந்து உட்கார வேண்டும், கையை தட்ட வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும், சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வர வேண்டும். So considering that we are holy brethren, partakers of the heavenly calling, we should sit here and clap our hands and sing, and we should also come for the cleansing meeting. இப்படிப்பட்டதான சகோதரர்களே பரம அழைப்பை பெற்றவர்களை பார்த்து இந்த வசனம் என்ன சொல்கிறது? Looking unto this holy brethren who are partakers of the heavenly calling, what does this verse say? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரையும் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவை கவனியுங்கள். Consider the apostle and the high priest of our profession, Christ Jesus. அப்போ தமிழில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. In Tamil it is in a different way. ஆங்கிலத்தில் எப்படி என்றால், but in English how it is, profession confession ரெண்டும் ஒரே அர்த்தம் உடையதுதான், அறிக்கை பண்ணுகிறது தான். And both profession and confession, it has the same meaning of confessing. நாம் அறிக்கை இடுகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லாமல், not only it says Christ Jesus who profess, ஆங்கிலத்தில் இப்படி சொல்லி இருக்கு, நாம் எதை அறிக்கை இடுகிறோமோ அதற்கு அப்போஸ்தலனாய் இருக்கிற பிரதான ஆசாரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. And in English it is said to whom we are professing or confessing what நாம் எதை அறிக்கை இடுகிறோமோ அதற்கு இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாக பிரதான ஆசாரியனா இருக்கிறார். What we are trying to confess, to that confession Christ Jesus, he is an apostle and a high priest. இதை இப்பொழுது சற்று விவரிக்க முயற்சி செய்கிறேன். And I will try to explain it in a detailed way. அந்த முதலாம் அதிகாரத்துல நாம் அறிக்கை இடுகிற என்கிறதான அந்த வார்த்தையுடைய கிரேக்க பதம் என்னவென்றால், the Greek term for that word profession, ஹோமோலோகஸ், அதனுடைய வார்த்தை. it means homologous. அறிக்கை என்கிறதான அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது எபிரேய பாஷையில ஹோமோலோகஸ். The term confession in the Hebrew language, it is called homologous. ஹோமோ என்றால் ஒரே, the same. When we say homo, it means the same. லோகாஸ் என்று சொன்னால் வார்த்தை. When we say logos, it means the word. அப்போ அறிக்கை பண்ணுகிற அந்த கன்ஃபெஷன் என்கிற வார்த்தை கிரேக்க பதத்தில் பார்த்தால்
ஒரே வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So the word confession in the Greek term, it is called the same word. அப்போ நாம் ஏதோ ஒரே வார்த்தை நாம் அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது போல அங்கே வெளிப்படுகிறது. So it reveals that we need to confess the same word. அது என்ன ஒரே வார்த்தை? So what is that same word? அது ஒரே வார்த்தை இல்ல, அதே வார்த்தை. அந்த அர்த்தத்தில் அதே வார்த்தை. It means the same word. அப்போ அது என்ன அதே வார்த்தை? What is that same word? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பரலோகம் உச்சரிக்கிற அதே வார்த்தையை நாம் இந்த பூமியில் உச்சரிக்க வேண்டும். The meaning is the same word that heaven speaks, we also should speak in this earth. அப்போ பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள் பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தைகள். And all the commandments that is given in the Bible, it is all the words that proceeded out of heaven. நீ பொய் சொல்லாதே. You should not lie. நீ உண்மை சொல்லு. You should speak the truth. ஒரு முறை ஒரு சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்டுக்கு சர்ச்சுக்கு வர்றது பிடிக்காது. For once a sister, her husband, he did not like her to go to the church. அப்போ அவர் ரோமன் கேத்தலிக், அந்த சிஸ்டர் வந்து நம்ம சிபிஎம் சபைக்கு வருவார். And the husband was a Roman Catholic and this sister, she was in our fellowship. ஒரு நாள் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வராதனால அவங்க இங்க வந்துட்டு நம்ம கூட இருந்துட்டு சர்வீஸ் முடிச்சிட்டு போனாங்க. And because she did not visit the church for so many days, she came one day and she stayed back, and after all the meeting she went back. அப்போ அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கண்டிப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் கேட்பாங்க எங்கே போனேன், நான் போய் சொல்லட்டுமா? And this sister asked, surely my husband will ask me, where were you all these days? Should I speak the truth or a lie? அப்போ நானும் கூட இருக்கிற பெரிய அக்காவும் சொன்னோம், உண்மை சொல்லிடு. And myself and all the elder sister was with me, we said you should speak the truth. அதே போல அவர்கள் உண்மை சொல்லிவிட்டார்கள். And as it is, she spoke the truth. அடுத்த வாரம் 2 வாரம் கழித்து அந்த ஹஸ்பண்டும் சேர்ந்து நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. And after 2 weeks, she along with her husband, they both came to the church. அதுவரைக்கும் அவர் வெறுத்தார், ஆனா இது முறை வந்து ஜெபித்து போய் விட்டார். And till then he hated this fellowship, but now he came along with his wife and he prayed and he went. அப்ப பரலோகம் சொல்லுகிறது நீ பொய் சொல்லாமல் இருப்பாயாக. So heaven says thou shalt not lie. அறிக்கை ஹோமோலோகாஸ் என்று சொன்னால் அதே நீயும் திருப்பி சொல்லு. So when we say confession, this homologous, you should say the same word. அப்போ பரலோகம் சொல்லுகிறது நீ பொய் சொல்லாமல் இருப்பாயாக, நான் சொல்ல வேண்டும் நான் பொய் சொல்லாமல் இருப்பேனாக. So when heaven says thou shalt not lie, we also should say in the same statement, I should not lie. அதுதான் ஹோமோலோகாஸ். That is homologous. பரலோகம் சொல்லுகிற அதே வார்த்தை நாம் திருப்பி சொல்ல பழக வேண்டும், அதான் அறிக்கை. So the same word that heaven says, we also should say the same word, that is confession. பைபிள்ல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருப்பார் என்றால், So in the scripture, if at all the Lord has given you a promise, அதை திருப்பி சொல்ல வேண்டும், அதுதான் அறிக்கை. again and again we should repeat the same promise, that is called confession. அப்போ நாம் எதை அறிக்கை செய்கிறோமோ அதற்கு இயேசு அப்போஸ்தலனா இருக்கிறாரா, அதற்கு பிறகு பிரதான ஆசாரியனா இருக்கிறாரா? So whatever we confess or profess, to that confession Jesus Christ is an apostle and an high priest. அப்போஸ்தலன் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of apostle? A delegate, அனுப்பப்பட்டவர். He is delegated or he is sent. அனுப்பப்பட்டவர். He is sent. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது நாம் எதை அறிக்கை செய்கிறோமோ அதற்காக இவர் அனுப்பப்பட்டவர். So this verse says, to what we confess, to that confession he is sent. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, நம்முடைய ஆண்டவர் யெகோவா இரே. So understand carefully, God is Jehovah Jireh. நாம் இந்த பாதையில் போகும்போது நம்மை சோர்ந்து போக செய்ய, நம்முடைய தரிசனத்தை கெடுக்க எத்தனையோ வல்லமைகள் குறுக்கிடும். So when we walk in this path, somehow to discourage us, to make us fainted, there are so many powers that will work against us. சமீபத்தில் நம்முடைய சபை மவுண்ட் சபையில வேற ஒரு சபையில இருக்கிற விசுவாசி இப்படி சொன்னார். Recently a believer from the other faith home, he said like this, புதிய எருசலேம் சீயோன்லாம் என்னால போக முடியாது, எங்கேயாவது ஒரு மூலையில இருந்தா போதும், புதிய பூமியில எங்கேயாவது மூலையில இருந்தா போதும். I cannot go to New Jerusalem or Zion. Somehow, if at all I could go to some corner on the new earth, it is enough.
இப்படி சொன்னாலே அந்த கிரீடம் போயிடுச்சு. இது ஜெயாலிகள் போகிற பாதையில பேசுற பேச்சில் இது வேற எங்கேயோ டைரக்ஷன் மாறி போய்விட்டது. The moment that we say that we lose our crown, it is not the words that a victor or a overcomer should speak. இப்படிப்பட்ட நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகள் வருகிற நேரத்தில் தான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அனுப்புகிறார். So when all these negative words and negative terms comes against us, Jesus Christ, he as the apostle and high priest, he is giving all these words to us. நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு பாட்டினுடைய வரி நம்மை தொடுகிறது, ஒரு தீர்க்கதரிசனம் வந்து நம்மை தொடுகிறது. So as we are seated, fainted and discouraged, suddenly a word from the song or a prophecy comes to us. அதனுடைய அர்த்தம் என்ற பரலோகத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை அப்போஸ்தலன் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து அதை நம்ம கையில கொடுக்கிறார். The meaning is when all the words of heaven, this apostle that is sent Jesus Christ, he is giving that same word to us. ஒன்று நான் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி என்று அவர் கட்டளையை கொடுப்பார். இல்லை என்றால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தை நீ விசுவாசி என்று வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். One, he says to us, the words that I give unto you, you should obey. And the other thing is, the words that I give to you, you should believe. யோசித்து பாருங்க, நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல எலியாவுக்கு காக்காவை அனுப்பினார், நமக்கு இயேசுவே வருகிறார். Imagine when Elijah was in need of food, he sent crows, ravens to him. But when we are discouraged and in our need, he sends Jesus to us. நான் அப்போஸ்தலன், நான் பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவன், இந்த வார்த்தை உனக்குரியது என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ண முடிய ஒரு வார்த்தை அவர் நமக்கு தருகிறார். He is giving us a word. I am an apostle, I am sent from the Father, and he is saying so, he gives that word to us. அப்ப அந்த வார்த்தை நாம் கேட்கும்போது, so when we hear that word, அது நேர காதுகள் வராது. சில நேரத்தில் அது இப்படி பைபிள்ல இருந்து ஒரு வசனத்திலிருந்து வரும், ஒரு சொப்பனமாய் வரும், ஒரு தீர்க்க தரிசனமாய் வரும், ஒரு சாட்சியிலிருந்து வரும். And it will not come directly like a word, but it will come as a sermon or in a dream or a vision or in a prophecy. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த வார்த்தை எப்படி வந்தாலும் அது அப்போஸ்தலன் இயேசு அனுப்புகிற வார்த்தை. Understand it clearly, whatever word, in whatever way that word comes, it comes through the apostle Jesus Christ. அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தை நமக்கு தரும்போது, so when God gives that word to us, அப்போ உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்ற ஒரு வார்த்தை இருக்கட்டும். So let us take a word, he that toucheth you toucheth the apple of mine eye. இப்போது அந்த வார்த்தை நாம் பெற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? So when what we should do, who will have received that word? Homologous, அதே வார்த்தை நாம் திருப்பி அறிக்கை பண்ண வேண்டும். We as homologous, we should confess the same statement of the word again. ஆபத்தான சூழ்நிலை சிக்கி கொண்டிருக்கலாம். We might be in a very terrible situation. நாளைக்கு திங்கட்கிழமை ஒரு பயங்கரமான ஒரு சேதம் வரக்கூடிய ஒரு மிரட்டல் நமக்கு வந்து இருக்கலாம். Perhaps we might receive a threatening. In the next Monday we are going to have a terrible and a dangerous way. இந்த வாரம் கோர்ட்டில் போய் ஆஜராக வேண்டும் என்கிற நோட்டீஸ் வந்திருக்கிறது. Perhaps we might receive a notice that we have to summon to the court the next day. திடீரென்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிறதான எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். Suddenly we receive a word, all the tongue that riseth against you, you shall judge them. உடனே நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? Immediately what we should do, அந்த வார்த்தையை திருப்பி சொல்ல வேண்டும். அதே வார்த்தை ஹோமோலோகாஸ், அறிக்கை. and we should repeat that same word, homologous. We should confess that word again. இதை திருப்பி சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? So when we repeat that same word, what will happen? அந்த வார்த்தையை கொண்டு வந்து நமக்கு முன்பாக வைத்தாரே, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று அந்த அப்போஸ்தலன் இயேசு என்ன செய்வார் தெரியுமா? Do you know what that apostle Jesus Christ, who took the word and he has brought us to that word to us, what will we do? Who said, he that toucheth you toucheth the apple of mine eye. நாம் அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்ட ஆமென் என்று சொல்லி என்னை தொடுகிறவன் அவர் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று திருப்பி சொல்லும்போது, so when we also receive that word and we say, repeat it, saying, he that toucheth me toucheth the apple of the Lord's eye. எனக்கு விரோதமாக
குற்றப்படுத்தும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன் என்று அந்த வார்த்தை நான் திருப்பி சொல்லும்போது, So when we repeat that word, all the tongue that come against me, I shall judge them. When we repeat that same word, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தது போல, as we read in Hebrews chapter 3 verse 1, அப்போஸ்தலனாகிய இயேசு இப்பொழுது பிரதான ஆசாரியனா மாறி நாம் அறிக்கை பண்ற அந்த வார்த்தை அவர் கையில் எடுத்து பிதா கிட்ட போய், இப்போது பிரதான ஆசிரியன், ஆண்டவரே அவர்கள் அதே வார்த்தையை திருப்பி சொல்லிவிட்டார்கள், அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று அவர் அப்போஸ்தலனாய் போய் பரிந்து பேசுவார். Jesus was an apostle, he brought that word to us. Now he as an high priest, he will take the same word that we have confessed and he will take it to the Father and say, Father, they have confessed the same word as thou hast sent, please accomplish all the things that thou hast spoken unto them. அல்லேலூயா. அப்ப பரலோகத்தில் ஆண்டவர் நம்ம ஃபைல்ல சைன் போடுவார், அவருடைய காரியத்தை நீ வாய்க்க பண்ண, அவர் விசுவாசத்தை அறிக்கை பண்ணினபடியால் அவருடைய விசுவாசத்தின்படி அவனுக்கு ஆக கடவுது. So in heaven Jesus will sign that file saying that the same word that you have sent, he has confessed the same word, accomplish and fulfill all the word that thou hast spoken. சிலரை நான் பார்த்திருக்கிறேன், Some people I have seen, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சூழ்நிலையை பற்றி. they used to complain about their அவங்க situations. பேசிட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தை வரும், As they speak, a word will come. அப்ப அந்த வார்த்தையை சொல்லுவேன் நான், I will speak that word to நீங்க them. ஒன்னும் பயப்படாதீங்க, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. அது ஒரு கட்டளையா இருக்கலாம், ஒரு வாக்குத்தத்தமா இருக்கலாம். I will say do like this and do like that. Perhaps it might be a commandment or a promise. இப்படி சொன்ன பிறகு அவங்க கம்ப்ளைண்ட்டை திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க, வால்யூம் 2. And after I have said this, they will continue volume 2 still complaining. என்ன அர்த்தம்? இந்த ஹோமோலோகாஸ் அவர்களுடைய இந்த தேவனிடத்தில் அந்த வார்த்தை வந்தது, அதை எடுத்து அறிக்கை பண்றதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் தான் மண்டையில உட்கார்ந்துட்டு இருக்கு. The meaning is the homologous, rather than confessing the same word that is being given to them, all they can do is complain again. அப்ப ஆண்டவர் அப்போஸ்தலனா வந்தார், எடுத்து கொண்டு போறதுக்கு பிரதான ஆசாரியனை போய் பிதா கிட்ட பரிந்து பேச முறுமுறுப்பு தான் இருக்கு வாயில. Jesus Christ, he came as an apostle and also again he takes the word as an high priest to the Father. They forget all these things, they only complain. ஆகையால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். So we know that whom we have believed. ஆண்டவர் நமக்கு சிந்தையில் தருகிற வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் சாதாரணமானது அல்ல. And all the word that God gives to us in our mind, it is not something ordinary. இயேசுவே நமக்கு அதை தருகிறார். It is Jesus himself, he is giving the word. அதுக்கு ஆமென் என்று சொல்லி நாம் பேசினால் அதே வார்த்தை அவர் எடுத்து மறுபடியும் பிதாவுக்கு கொண்டு போவார். And if we say amen to that word, that same word, he will take that word as an high priest to the Father. பிதாவே அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். Father, they have confessed it. ஆகையால் அவர் நாம் அறிக்கை செய்வதனுடைய அவர் அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, எதை அறிக்கை செய்கிறோமோ அதனுடைய பிரதான ஆசாரியனா இருக்கிறார். Not only he is an apostle to that word, whatever we confess, he is also an high priest to take that to that Father. இப்படி நாம் அறிக்கை பண்ணும்போது, when we confess like நாம் this, கீழ்ப்படியும் போது, when we obey, நாம் விசுவாசிக்கும் போது, when we believe, நமக்கு விரோதமா வருகிற அந்த சத்துருக்களை அந்த மேகங்களை எல்லாவற்றை மாற்றி மறுபடியும் நம்முடைய தரிசனத்தை அவர் புதுப்பிப்பார். and he will renew all our vision and he will destroy all the enemies and all the dark clouds that come against us. சியோனுக்கு போகிற வீரர்களே, all soldiers that go to Zion, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். God is in our side. நம்முடைய யுத்தத்தின் நடுவில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். In the midst of a battle, Jesus is standing in us. அவர் எதை போதித்தாலும் உடனடியாக கீழ்ப்படிய முன்வருவோமாக. Whatever he teaches to us, let us come forward to obey to that. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்க போகிறோம். If you take heed and obey, you shall eat the good of the land. இந்த பாதை ஜீவனுள்ள மார்க்கம். This path is a living way. உன் பேழைகளை தடை பண்ணுகிற வல்லமைகளை கர்த்தர் துரத்துவார். All the powers that hinder your needs, the Lord shall cast it out. பிதாவாகிய தேவன் நம்முடைய பெண்டிங்ல வைத்திருக்கிற அந்த ஃபைல் அவர் சைன் போட்டார். உடனடியாக தூதர்கள் வருவார்கள், உடனடியாக அபிஷேகம் வரும், உடனடியாக இயேசு இறங்குவார், உடனடியாக யுத்தம் மாற்றப்படும், உடனடியாக ஜெயம் எடுப்போம். When God the Father signs all the pending cases and removes all the hindrance for our needs, immediately the
angels will come serving us, and immediately all our needs will be met. உன்னுடைய மேகத்தை மாற்றக்கூடிய அந்த அறிக்கையை நீ விசுவாசத்தினால் செய்வாயாக. And you need to confess that confession that can change the clouds. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நீ பாக்கெட்டில் வைக்காதே, அதை வெளியே எடுத்து அதை வாசிப்பாயாக, அதை விசுவாசிப்பாயாக, அதை அறிக்கை செய்வாயாக. All the promises the Lord has given you, do not keep that in your pocket. Take it out and confess it and believe it and profess it. பரலோகத்தில் உன் ஃபைல் மூவ் ஆகாததற்கு காரணம் உன் அவிசுவாசம் தான். The reason for your file not moved in heaven, it is because of your unbelief. பரலோகத்தில் இருக்கிற ஃபைல் பிதாவினுடைய மேஜையில் இருந்து கொண்டே இருக்கிறது காரணம் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனாலதான். The reason that because all your file is only on the table of the Father, it is because of your disobedience. கர்த்தர் சமீபத்தில் ஏதாவது வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா? Is the God has given any promise in the recent times? ஒரு செய்தியிலாவது ஒரு தீர்க்க தரிசனத்திலாவது தனிப்பட்ட விதத்தில் பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார். And in a recent sermon, or when you read the Bible, or in a message or in a vision, God talked to you. கர்த்தர் ஒருவேளை நீ மேல உயர போகிறார், ஒரு வாளாக்காமல் தலை ஆக்குவேன், நீ கடன் கொடுப்பா என்றெல்லாம் பேசியிருப்பா. ஆனா இப்ப பார்த்தா பெரிய குழியில காணப்படுகிறோம். God has given you high promises. I will make you the head and not the tail. You shall be above and not the beneath. And but now we are not obeyed to that, but we are disobeying to that. அந்த குறிப்பிட்ட வாகனத்தை வாங்காதே என்று ஆண்டவர் சொன்னார், ஆனால் வாங்கிவிட்டோம். And God would have told you, you should not buy that particular vehicle, but we have disobeyed and we have bought it. இந்த காரியங்களை சரிப்படுத்துவோம். கர்த்தர் பிரதான ஆசாரியனை மாறி அவர் சொன்ன காரியங்களை நாம் அறிக்கை செய்த காரியங்களை அவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் நம்முடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். Let us correct all these things, and God, Jesus will become a high priest, and he will take the confession to the Father, and he will make all our things victorious. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. சமீபத்தில் ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார் என்று யாராவது உணர்கிறீர்களா? Is there anyone who can understand, realize that God has spoken to you of something? கீழ்ப்படியக்கூடிய ஒரு கட்டளை, and it is a commandment to obey. இல்லை என்றால் நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம், or it might be a promise to believe. அப்படி ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்றால் கரங்களை உயர்த்துவோமாக. If at all God has spoken to you, lift up your hands. ஒருவேளை எத்தனை நாட்களுக்கு முன்பா பேசி இருக்கலாம், பரவாயில்லை. Perhaps God has spoken to you for so many days, it is okay. கரங்களை உயர்த்துவோமாக. Let us lift up our hands. இப்பொழுது ஆண்டவர் பேசுற அந்த வார்த்தை அப்படியே திருப்பி நம்ம வாயில சொல்ல போறோம். Now we are going to confess or profess the same word that the Lord has spoken to us. சிக்கிக்கொண்ட ஒரு பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவர் சொல்லி இருப்பார். Perhaps he might have told you, I am going to deliver you, set you free from the net that you have been entangled. உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீ இந்த உடன்படிக்கை என்னோடு செய், இதை பிரதிஷ்டை பண்ணு என்று அவர் பேசி இருப்பார். Perhaps he might have talked to you, if at all you need a deliverance, you need to make a covenant, you need to consecrate. இப்பொழுது நாம் அதை வாயை திறந்து சொல்ல போகிறோம். Now we are going to open our mouth and say it again. விசுவாசத்தினால் கர்த்தர் பேசின அதே வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். By faith, the same word that the Lord has spoken to you, now confess it. அப்போஸ்தலன் இயேசு நமக்கு வந்து அந்த வார்த்தையை கொடுத்து விட்டார். Jesus the apostle, he has given the same word to us. இப்போ நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை திரும்பி வெளியே வர வேண்டும் என்று கைவிரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். And now he is waiting, stretching out his arms so that that same word should confirm. பார்க்காதே. Do not see your situation. நீ வாயை திறந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை விசுவாசித்து நீ அறிக்கை பண்ணுவாயா? Open your mouth and believe and confess the word that the Lord has given you. பிரதான ஆசாரியன் இயேசு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். Jesus the high priest, he is standing you before you, opening his arms வாயை wide. திறந்து பெற்ற அறிக்கையை பெற்ற வாக்குத்தத்தத்தை மறுபடியும் சொல்லுவோமா? Open your mouth wide and confess the same promise that you have received. கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளை உச்சரிப்போமாக. Confess the commandment the Lord has given you. சீக்கிரமா வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்கள். Quickly confess. யாரெல்லாம் கையை உயர்த்தினீர்களோ சீக்கிரமா அறிக்கை பண்ணுங்கள். All those who lift up your hands, confess it quickly. உங்களுக்கு முன்பாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். Before you Jesus is standing. அறிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாக
as an high priest who intercedes for us, அறிக்கை செய்கிறதை கனப்படுத்தும்படியாக பிதாவிடத்தில் அதை கொண்டு போக முடியாது. so that he might honor your confession and take it to the Father, பரலோகத்தினுடைய பெண்டிங் ஃபைல் மூவ் ஆகும்படியாக so that the pending file in heaven should be moved, கர்த்தர் சைன் போட்டால் அது உடனடியாக அது வாய்க்கும். and if the Lord signs it, immediately it shall be accomplished. கீழே அதற்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். So we need to do our part. 2-3 முறை அறிக்கை செய்வோமா? Let us confess it twice or thrice. அது அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்போமாக. Let us continue to confess it. நீங்க உங்களோட கர்த்தர் பேசி இருக்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியுமே. You know the word that the Lord has spoken to you. விசுவாசத்தோடு அதை சொல்லிக்கொண்டே இருப்போம். Confess it with faith. ஒருவேளை தெரியாவிட்டால் பைபிளை திறந்து அதை வாசியுங்கள். If at all you have forgotten or not known, open your Bible and speak it. கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அதே அறிக்கையை அவர் பிரதான ஆசாரியனை கொண்டு போகிறார். The same word that is professed out of your mouth, the same word he will take it to the fathers and high priests. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா, my eyes are ever to the Lord. We praise you Lord, we praise you Lord. இயேசுவே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கிறதான அந்த வார்த்தைகளை நீர் கவனிப்பீராக. அப்போஸ்தலர் இயேசுவே, நீர் எங்கள் மத்தியில் பிரதான ஆசாரியனாய் உலாவிக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் உச்சரிக்கிறதான அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு கொண்டு சென்று நீர் பரிந்து பேச போகிறீர் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே Lord of mercy, Lord of mercy. Thank you Lord, we thank you Jesus, we praise you. ஒரு பக்கத்தில் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்ற ஒரு பயம் இருக்கலாம். Perhaps you might have a fear on one side that a danger thing is coming to ஆனால் you. மறுபக்கத்தில் கர்த்தரும் பேசிக் கொண்டிருக்கிறார். But on the other side, God is also speaking to you. ஆபத்தை அறிக்கை பண்ணாதே. Do not confess your perils, கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்வாயாக. but confess the word of the Lord. நான் அறிக்கை செய்தேன் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். All those who said that I have confessed, lift up your hands. இயேசு உங்களுடைய வார்த்தையை சுமந்து அவர் பிதாவிடத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறார். Jesus has carried your words and he has taken it to the Father. அத்தனை பேருடைய பெயர்களை சொல்லி பிதாவிடத்தில் அவர் சொல்லுகிறார், இவர்கள் நீர் அனுப்பின வார்த்தையை அறிக்கை செய்து விட்டார்கள். And he has mentioned each and every name of us, and he has said to the Father, oh Father, they have confessed the word that you have given them. பரிசுத்த சகோதரர்களே, Holy brethren, பரம அழைப்பில் பங்காளிகளே, partakers of the heavenly calling, உங்களுக்காக வந்து போன இயேசுவை கவனித்து பாருங்கள். consider Jesus Christ who has come and gone for you. உன்னை எதிர்க்கிற சத்துருக்களை அவர் ஏற்கனவே சந்தித்து விட்டவர். And he has already encountered the enemy that you have encountered now. ஏற்கனவே சாத்தானின் தலை அவருடைய காலின் கீழ் இருக்கிறது. Already the head of the Satan is under his feet. அவர் உன்னுடைய சத்துருக்களை சந்திக்க வல்லமை வாய்ந்தவர். He is all powerful to meet all the enemies. உண்டாக கடவது என்று சொல்லி உன் சூழலை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். He is all powerful, saying it shall be done. He can change all your situations. இப்போது நீ வாயை திறந்து அறிக்கை பண்ணி அந்த வார்த்தை இயேசுவுடைய கையில் இருக்கிறது. The word that you have confessed now it is in the hands of Jesus. நீ ஏற்கனவே அனுப்பின அந்த லெட்டரில் பிதா வாசித்து இந்த வார்த்தை உன் லெட்டரில் அவர் ஒட்டி வைத்திருக்கிறார். And he has already placed this word in the letter that you have already sent to the Father. பிதாவாகிய தேவன் அதில் முத்திரையிடுகிறார். God the Father has sealed on that. உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது. It shall be according to your faith. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவது. It shall be according to your faith. யெகோவா ஈரே உன் தேவைகளை சந்திக்க அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Jehovah Jireh, he is working in our midst to meet all your needs. இனிமேல் நீ சந்தேகப்படாதே. Do not doubt anymore. இனிமேல் பாரத்தை சுமக்காதே. Do not carry your burden. நீ கைகளை தட்டி கலிகூறுவாயாக. Rejoice, clapping your hands. என் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து என் வார்த்தையை பிரதான ஆசாரியனாக ஏந்திக் கொண்டு போய்விட்டார். Jesus, my apostle, he has carried my words as an high priest to the Father. என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. My prayers has been answered. கைகளை தட்டி சந்தோஷப்படுவோமாக. Clap our hands and let us rejoice. அந்நிய பாஷைகளை பேசி சந்தோஷப்படுவோமாக. Let us speak in unknown tongues and rejoice. நாம் ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். We are walking in a living way. நாளை தினத்திற்கு நீ கவலைப்பட வேண்டாம். Do not worry about tomorrow. யெகோவா ஈரே முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். Jehovah Jireh,
Jesus, Jesus, Jesus. Yes, Lord, Jesus. கண்களை மூடி கவனியுங்கள். Close your eyes and listen. கர்த்தர் வேறு 2 வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார். God has given 2 more promises to us. வாசிக்கிறவர்கள் மாத்திரம் வாசிக்க, மற்றவர்கள் கண்களை மூடி கவனியுங்கள். All those read, they can read, but others close their eyes. 1 உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. The last portion of Deuteronomy chapter 28 verse 12. இது தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். This is the promise God has given us. அவர் அப்போஸ்தலனாக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இந்த வசனத்தை அவர் வைக்கிறார். Jesus Christ the apostle, he is keeping the verse before us. அவர் இப்பொழுது நமக்கு அதை தர போகிறார். And he is going to give it to us. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதே வார்த்தை மறுபடியும் அறிக்கை பண்ண வேண்டும். So let us accept it as it is, and we are going to confess the same word again. அந்த கடைசி வார்த்தை மாத்திரம் வாசிப்போம். Let us read the last portion of that verse. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்படியே விசுவாசியுங்கள். Believe it as it is. அப்படியே திருப்பி சொல்லுங்கள். Repeat it again. நீ அநேக ஜாதிகளுக்கு திருப்பி சொல்லுங்கள். You unto many nations. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு You unto many nations. கடன் கொடுப்பாய். Thou shalt lend. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். But thou shalt not borrow. திரும்பவும் விசுவாசத்தோடு சொல்வோமாக. Let us repeat it once again with faith. நீ அநேக ஜாதிகளுக்கு You unto many nations. கடன் கொடுப்பாய். Thou shalt lend. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். Thou shalt not borrow. உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் கூட்டி சொல்லுங்கள். Let us confess it once again. நீ அநேக ஜாதிகளுக்கு You unto many nations. கடன் கொடுப்பாய். Thou shalt lend. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். Thou shalt not borrow. இப்பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போகிறார். Now God is going to take that verse to heaven. அடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு தருகிறார். He is giving the second promise. அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் அந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். Jesus the apostle, he is giving the promise again to us. அவர் சொல்லுகிற அதே வார்த்தையை திருப்பி சொல்வோமாக. Let us profess the same word that is giving to us. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth you. திருப்பி சொல்லுங்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Repeat it again. I am the Lord that healeth you. அவர் இதை நமக்கு சொல்லும் பொழுது When he says to us, நாம் இப்படி சொல்லுவோமாக. let us say it again to him. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். He is my Lord the healer. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். He is the Lord my healer. எனக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிற இயேசுவே, Jesus is standing before me. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். He is the Lord my healer. இதை சொல்லும் பொழுது As you say, உன் வியாதி நடுங்கும். the disease will tremble. உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளிலிருந்து வல்லமை புறப்படும். By the stripe before Jesus is standing here, you will be healed. நீ அறிக்கையிட்டதை பிதாவாகிய தேவன் கேட்டுவிட்டார். God the Father has hearkened your confession. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். It shall be according to your faith. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். In blessing I shall bless you. எந்த வல்லமை குறுக்கிடட்டும், கர்த்தர் ஜெயத்தின் பாதை நடத்தி கொண்டிருக்கிறார். Whatever power shall hinder, God shall lead you victoriously. நீ அழாதே, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை பார்த்து களிகூறுவதாக. Do not cry, rejoice, seeing at the throne that is kept for you. நீ கேள்வி கேட்டு கவலைப்படாதே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய சிருஷ்டி கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Do not worry asking questions. God, the creator of all things, he will change your situations. விசுவாசிப்பாயாக. Believe it. சந்தேகப்பட வேண்டாம். Do not doubt. உன் சந்தேகம் உன்னை அழித்து விடும். Your doubt shall destroy you. பைத்தியக்காரனை போல வாயை திறந்து கர்த்தர் பேசுகிறதை சொல்லிக் கொண்டிரு. As a madman, open your mouth and pronounce all the words that God has given you. Thank you Jesus. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னால் முடியாது முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. Do not say I cannot and I cannot. அது எல்லாருக்கும் தெரியும் உன்னால் முடியாது. And everyone knows that you cannot. அதை சொல்ல உன் வாய்க்கு அவசியம் இல்லை. There is no need of your mouth to say this. வார்த்தை வீணாக்க வேண்டாம். Do not spoil your words. விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவோமாக. Let us speak words of faith. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengtheneth me. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். He is God my healer. அவர்
soldiers. நான் விசுவாசிக்கிறேன். I believe it. சொல்லுவாயாக, நான் விசுவாசிக்கிறேன். Say I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை நகர்ந்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை நகர்ந்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். Thank you, Jesus. We praise you. Thank you, Lord. இன்றைக்கு பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். Today God the Father, He is so glad. ஏனென்றால் ஏகப்பட்ட விசுவாச அறிக்கைகள் நம்முடைய சமூகத்துக்கு வந்துவிட்டது. Because so many confessions of faith has reached His presence. அநேக ஃபைல்ஸ் அவர் சைன் பண்ணி கொண்டிருக்கிறார். And He is signing so many of the files. அவருடைய வாயிலிருந்து அவர் புறப்படுகிற வார்த்தை அது வாய்க்கப்பட போகிறது. And the word that proceeds out of His mouth, it shall be accomplished. நாம் செய்கிற வார்த்தை சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, Not only the word that I speak. அவருடைய வார்த்தையும் அவர் எழுதி நம்முடைய லெட்டரில் வைத்திருக்கிறார். And He has also written His own word and He has sent the letter to us. சீக்கிரமா நம்முடைய வீட்டுக்கு வரப்போகிறது. And it is soon going to come to our house. இன்றைக்கு நம்முடைய தோல்வி ஜெயமாய் மாறப்போகிறது. On that day, our failures will become us victory. நம்முடைய வியாதி சுகமாய் மாறப்போகிறது. Our sickness will be healing. நம்முடைய கடன் அடைக்கப்பட போகிறது. Our debts will be closed. அந்த பில்லி சூனியம் வாய்க்காமல் போக போகிறது. Witchcraft will be நம்முடைய பிள்ளைகள் மாறப் போகிறார்கள். Our children will be changed. அல்லேலூயா. Hallelujah. விசுவாசத்தோடு ஆனந்த களிப்போடு ஜெயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய கூட்டங்களை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க போகிற கூட்டங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.